ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்க அவர் அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அப்ப நம்மெல்லாம் தேவனுக்கு மேல பக்தியுடையவர் பிள்ளைகளா இருக்கிறோம், தேவனை நேசிக்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற சோதனைகளினின்று நம்ம ரட்சிப்பார், அதற்கு அவர் அறிந்திருக்கிறார், அதற்கு அவர் கவனமா இருக்கிறார். ஆகவே நமக்கு என்ன இப்படிப்பட்ட ஒரு சோதனை வந்துருச்சே, இப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ள நம்ம போயிட்டு இருக்கிறோமேன்னு கலங்காதபடிக்கு என் தேவன் என்னை ரட்சிக்க போகிறார் என்கிற ஒரு மனநிலையோடு கூட இந்த சோதனைகளை நாம் எதிர்கொள்ளலாம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, சோதனைகளிலிருந்து எங்களை மீட்டுக்கொள்ள நீர் அறிந்தவரா இருக்கிறீர், எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்துவீராக, வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.